காவேரி வந்து அந்த ஃபோட்டோவ காட்டி வந்து விஜய் கிட்ட கேட்குறாங்க. அப்ப விஜய் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த ஃபோட்டோவ வாங்கி எடுத்து கபோர்ட்ல போட்டு வச்சுடுறாரு. "இந்த விஷயத்த தலையிடாத அவ்வளோதான் உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இவரு ஏன் இவ்வளோ கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்ன பண்றாங்க, நேரா தாத்தா பாட்டி கிட்ட போய் கேட்குறாங்க. "சொல்லுங்க, அந்த ஃபோட்டோல இருக்கிறது யாரு? ஏன் அவ்ளோ வந்து கிறுக்கி அந்த முகமே தெரியாத மாரி ஆக்கி வச்சிருக்காரு? என்ன காரணம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பாட்டியும் தாத்தாவும் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. "இத பத்தி நீ கேட்காத, உன் வேலைய பாரு" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதனால வந்து யோசிக்கிறாங்க காவேரி, இத கண்டுபிடிச்சே ஆவணும். ஐயோ! இத கண்டுபிடிக்கணுமே, இல்லன்னா என்னால இருக்கவே முடியாது. என்ன பண்றது? எப்படி கேட்கறது? இதுக்கு சரியான ஆளு யாரு? யார்கிட்ட கேட்கலாம்? அப்டி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே சுத்தி சுத்தி பார்க்குறாங்க. பார்த்தா வந்து நம்ம வந்து விஜயோட சித்தப்பா இருக்காரு. அவர பார்த்துட்டு, ஓ! இவரு தான் சரியான ஆளு. இவர்கிட்ட தான் பேசணும். இவரு ஏற்கனவே நம்ம மேல காண்டா இருப்பாரு. இந்த விஷயத்த பத்தி ஓப்பனா பேசினா சொல்ல மாட்டாரு. வேற மாரி தான் பேசணும் அப்டி சொல்லிட்டு காவேரி முடிவு பண்றாங்க. நேரா போயிட்டு, என்ன பண்றீங்க? அப்டின்றாங்க. நான் தான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லுவியே! நான் சும்மா இருக்கேன்னு சொல்றியே! உன் புருஷனுக்கு இதான் வேல, உனக்கு இதான் வேல அப்டின்னோனே, இங்க பாருங்க எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாசுக்கா பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி, சரி இங்க பாருங்க, எப்பவுமே அவருக்கு நான் மட்டும் தான் பெஸ்ட்டு புரியுதா? ஏன்னா வந்து அவரு என்ன விரும்பி கல்யாணம் பண்ணிக்கினாரு. அதனால தான் என்ன பார்த்தா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால எங்க லவ்வெல்லாம் எவ்வளோ பெரிய லவ். லவ் என்ன லவ் பெரிய லவ். இதோட பெரிய லவ்லாம் அவன் பண்ணியிருக்கான். அவ்வளோ வருஷமா உருகி உருகி பண்ணான் லவ்வு. அதோடவா உன் லவ் பெரிய விஷயம்? அதெல்லாம் அவனுக்கு 2ஆம் பட்ச விஷயம் புரியுதா? லவ்வெல்லாம் அவனுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. என்ன சொல்றீங்க? ஏன் உனக்கு தெரியாதா? அவன் ஆல்ரெடி வந்து ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே அந்த டைம்ல கரெக்ட்டா அவங்க ஒய்ஃப் வந்துடுறாங்க. "ஏங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னோனே, உடனே வந்து "சரி, சரி நான் வரேன். அதெல்லாம் பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மழுப்பிட்டு ஓடி போயிடுறாரு. "ஏங்க அந்த விஷயத்தெல்லாம் அவகிட்ட சொல்றீங்க?" அப்படின்னு. "அவ கேட்டா நான் சொன்னேன்" அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே காவேரி யோசிக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து அவர் லவ் பண்ண பொண்ணா? கிறுக்கி வச்சிருக்காரே! அப்போ அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்களா? அவருக்கும் லவ் ஃபெயிலியரா? ஐய்யய்யோ! இது தெரியாம போச்சு இவ்வளோ நாளு. இவ்வளோ நாள் வந்து நம்ம வந்து லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கு உருகி உருகி பார்த்தாரே! இதுக்கு காரணம் இதானா? எனக்கு இதுக்கப்புறம் என்ன ஆகப்போகுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சாரே என் லைஃபு. இதுக்கும் காரணம் இதானா? ஐயோ! இது தெரியாம போச்சே! அப்படின்னு சொல்லிட்டு நேரா விஜய் கிட்ட போறாங்க. விஜய் கிட்ட போட்டு, உங்க லவ்வ பத்தி எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க ஆல்ரெடி ஒரு பொண்ண லவ் பண்ணியிருக்கீங்க. அதுவும் உருகி உருகி லவ் பண்ணியிருக்கீங்க. நான் சொன்னது கரெக்ட்டா? அப்படின்றாங்க. உடனே விஜய் வந்து செம்மையா கோவமா பார்க்குறாரு. என்ன கண்டுபிடிச்சேன்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் இந்த காவேரி பெரிய ஆளு. இத பத்தி எனக்கு நல்லா தெரியும். சரி, சரி சொல்லுங்க, சொல்லுங்க. உங்க லவ் மேட்டர்லாம் சொல்லுங்க. என்ன பத்தி எவ்வளோ விஷயங்கள் கேட்டுருக்கீங்க. அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். உங்களது மட்டும் மறைச்சிட்டீங்க. என்ன பாஸ் இப்படி பண்ணிட்டீங்க? என்னோட லவ் எல்லாத்தையுமே வந்து நான் சொன்னேன் உங்ககிட்ட எல்லாத்தையுமே கொடைக்கானல்ல உட்காந்து கேட்டீங்க. இப்போ வந்து உங்களது மட்டும் எதுவுமே சொல்லாம விட்டுட்டீங்களே! அப்பயே சொல்லியிருக்கலாம்ல. சரி போனா போது. இப்ப சொல்லுங்க நான் கேட்க ரெடியா இருக்கேன். சரி அந்த பொண்ண எப்ப பார்த்தீங்க? எங்க பார்த்தீங்க? ஏன் பேனால கிறுக்கி வச்சிருக்கீங்க? அந்த பொண்ணு பிடிக்கலையா? அதனால விட்டுட்டீங்களா? அப்புறம் என்ன நடந்தது? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கேட்டுக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. உடனே காவேரி அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு செமையா கத்துறாரு விஜய். நிறுத்துறியா? அப்படின்றாரு. உடனே வந்து ஏங்க இவ்வளோ கோவப்படுறீங்க? பின்ன கோவப்படாம என்னோட பர்சனல் விஷயத்த தலையிட முதல்ல உனக்கு என்ன உரிமை இருக்கு? நீ யார் என் பர்சனல் விஷயத்த தலையிட? அப்படின்னோனே, ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இதில என்ன இருக்கு? நீங்க என் லவ் பத்தி கேட்டீங்க. நான் உங்க லவ் பத்தி கேட்கிறேன். இதில என்ன தப்பு இருக்கு? இங்க பார் என் பர்சனல் விஷயம் உன்னோடது மாதிரி கிடையாது. புரியுதா? அதனால தயவு செய்து என் விஷயத்தில தலையிடாத. அந்த ஃபோட்டோ பத்தி என்கிட்ட பேசாத. இதுக்கப்புறம் நீ பேசின நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே வந்து காவேரி யோசிக்கிறாங்க. என்ன இது இவ்ளோ கோவப்படுறாரே! அப்போ ஏதோ நடந்திருக்கு. நடக்காம இருக்கவே இருக்காது. ஏதோ நடந்து அந்த விஷயத்த எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சே ஆவணும். இப்ப என்ன பண்றது? எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆவணுமே! அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கணும். அந்த ஃபோட்டோவ வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம்? எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து யோசிக்கிறாங்க. உடனே தாத்தா கிட்ட போய் கேட்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. இதோட முடியுது.